அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. அன்பானவர்களே, தெளிவாக தீர்க்கமாக செய்த அந்த செயலோ அமல்களையோ யாரும் அதில் குறை கண்டுபிடிப்பார்களா என்று பார்த்தால் இருக்க மாட்டார்கள். அதில் யாரும் சந்தேகம் கொள்ளவும் மாட்டார்கள். ஆனால் எவரிடத்திலே இந்த இஹ்லாஸுடைய பரிபூரணம் அதிகமாக இருக்குமோ, தான் செய்த அந்த சின்ன அமலாக இருந்தாலும் அதிலே சந்தேகத்துடைய நிலையிலே இருப்பார்கள். எந்த சந்தேகம்? இந்த அமலானது ஏற்றுக்கொள்ளப்படுமா, இது எந்த அடிப்படையில் நாம் செய்தோம் என்ற நிலையிலேயே அவர்கள் என்ன செய்வது, வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். இதனால பாருங்க, சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லவா, என்ன கேட்டார்கள்? யா ரசூலுல்லாஹ், அதாவது நல்ல ஆடைகள் அணிவதும் நல்ல செருப்பு அணிவதும் அது பெருமையில் அடங்குமா என்று கேட்டார்கள். வேற என்ன கேட்டார்கள்? யா ரசூலுல்லாஹ், உங்களோடு பயணிக்கையில் இரையச்சம் அதிகமாகின்றது, உங்களை விட்டு இந்த உலக வாழ்க்கையிலோ குடும்ப வாழ்க்கையிலோ ஈடுபடுகின்ற நிலையிலே அந்த இரையச்சம் குறைந்து விடுவதே இது நயவஞ்சகமா என்று கேட்டார்கள். நாம் என்ன செய்வோம்? முடிவு செய்தே விடுவோம். அதெல்லாம் பெருமையில் அடங்காது. செருப்பு அணிவதனால, ஆடைகள் அணிவதனால எப்படி பெருமையில் அடங்கும்? ஏன்? இந்த உலகத்துடைய தொடர்பிலே நாம் இருக்கின்றதின் காரணமாக நாம் அதில் ஒரு பெரிய கணக்காக எடுக்க மாட்டோம். ஆனால் அதையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள் என்று சொன்னால், அமல்களுடைய நிலையை எண்ணி அதிகமாக கவலை கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். அதனால பாருங்க, அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் யார் அதிக அமல்கள் செய்தவர்கள் யார், கணக்கிடாத அமல்கள் செய்தவர்கள் யார் என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் வாழ்வையும் மரணத்தையும் அமைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான்? அதாவது உங்களில் யார் சிறந்த அமல்களை செய்தார், அப்படித்தான் அல்லாஹ் சொல்கின்றார். சிறந்த அமல்கள் என்பதற்கு அறிஞர்கள் என்ன விளக்கம் கொடுக்கின்றனர்? அஹ்லஸஹு, இஹ்லாஸான செயல்கள் அமல்கள் செய்தது யார் என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் அமைத்தான் என்று அல்லாஹ் சொல்வதாக விளக்கம் கூறுகின்றார். ஆக எவ்வளவு அமல்கள் செய்தோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு இந்த உலகத்திலே அமல்களுக்கு உண்டான காரியங்கள் நாம் ஈடுபட்டோம் என்பது முக்கியமல்ல. சிறிய அமலாக இருந்தாலும் அதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அதாவது சிறந்த அமல்களுக்கு உண்டான உதாரணங்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி தருகையில் என்ன சொன்னார்கள்? சிறந்த அமல் என்பது அதுவமுகா வ இன் கல்ல, அதாவது தொடர்ந்து இருப்பதும் குறைவாக இருந்தாலும். அமல்களுடைய எண்ணிக்கை இங்கு குறிப்பிடல, அதாவது சிறிய அமலாக இருந்தாலும் தொடர்ச்சியாக இருப்பது என்று சொன்னார். அன்பிற்கிற சகோதரர்களே, எந்த ஒரு அமலிலுமே எண்ணிக்கையை கணக்கிடாமல் அமல்களுடைய தூய்மை தன்மையை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய மக்களாக உள்ள ரஹ்மான் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்துள்ள